தலைவரை அவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து செய்யாதீங்கன்னா கோர்ட் சொல்றது. ஆதாரத்தை கையில வச்சுட்டு தானே பேசுறாரு. நான் கட்ட பஞ்சாயத்து செய்யலை ஒரு ஆனர்னு அவர் ஏதாவது மறுத்தாரா? இதுல ஒரு துளி கூட உண்மை இல்லைன்னு மறுத்தாரா? நான் இன்னும் சொல்லியிருக்கலாம். அவர் பெயில் கேட்கிற போதே, ஏபி கேட்கிற போதே என்ன சொல்றாருன்னா, நான் இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன், இத்தனை வருஷம் கட்சியை ஆரம்பிச்சது, நான் இத்தனை ஆயிரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னா சொல்லிட்டு வராரு. இந்த வழக்குல எனக்கு துளியும் சம்பந்தம் இல்லை ஏதாவது சொல்றாரா? வீடியோ காட்சிகள் இருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜை கையில் எடுத்துட்டு தான் ஒரு ஏடிஜியை கைது பண்ற அளவுக்கு போறார். ஏற்கனவே கைதானவங்க கொடுத்த ஒரு வாக்குமூலத்துல தான் எங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்கலாம் வெளியில வருது. அவரால் மறுக்க முடிஞ்சுதா? நான் திரும்ப சொல்றேன், வழக்குக்குள்ள அதுக்கு மேல உள்ள போனா நல்லது இல்லை. ஜெகன்மூர்த்தி அது நடந்திருந்தால், ஜெகன்மூர்த்தி இல்ல சார், எவர் ஒருவருக்கும் அது ஒரு பாடம் தான். நேற்று இல்ல, அரசு அதிகாரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைனால அது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா இந்த விஷயத்துக்கு ஒருவேளை அந்த ஏடிஜிபி தன்னுடைய காரை தெரிஞ்சோ தெரியாமலோ அல்ல அவருடைய டிரைவர் மறைமுகமா எடுத்துட்டு போயிருந்தா கூட, அவருடைய அந்த என்ன சொல் அலட்சிய போக்குக்காகவும் அல்லது தெரிந்தே ஒரு குற்றத்துக்கு துணை போனதுக்காகவும் துறை ரீதியான நடவடிக்கைக்கு அந்த ஐஜியை பரிந்துரை பண்ணியிருக்க முடியும். ஒரு ஐஜிக்கு இவருக்குமான மறைமுக யுத்தம் தான் இவ்வளவு பெரிய காரணம். ஏன்னா அரசே அரசினுடைய சார்பாக வாதாடுகிற ஏபிபியே நின்றுகிட்டு அவ்வளவு தூரம் வாதம் பண்றாரு. ஒரு குற்றவாளியை தண்டிக்க நாங்கள் அவ்வளவு தூரம், ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான ஒரு குற்றத்தை நிரூபிப்பதற்கு நாங்கள் இவ்வளவு போராடுறோம். ஒரு ஆங்கிள் அரசின் பார்வை சரியா இருக்கலாம், இன்னொரு பார்வையில தன் கையை எடுத்து தானே குத்திக்கிற மாதிரி. உங்க ஏடிஜிபி சார், அவங்க உங்க நிர்வாகத்தின் கீழே இருக்கிற முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டு நேரடி நிர்வாகத்தில் இருக்கிற மிக உயர் அதிகாரி. அவரை பத்தி இன்னொரு அதிகாரியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஓப்பன் கோர்ட்ல போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறீங்க. நான் செஞ்ச குற்றத்தை மறைங்கன்னு சொல்லல, அது துறை ரீதியான நடவடிக்கைக்கு உகந்த வழக்கு, உகந்த விவகாரம். இப்படி ஓப்பன் கோர்ட்ல இப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப அந்த மறைமுக யுத்தம் ஒரு காரணம். இப்ப நான் சொன்ன முதல் பாயிண்ட் ஞாபகத்துக்கு வருதா? எந்த அதிகாரிக்கும் இந்த முதலமைச்சர் மீது, பேரையே சொல்றேன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீது மரியாதையோ பயமோ இல்லை இல்லை இல்லை. இது ஏதோ ஒரு பதக்கம் மாதிரி எடுத்து திராவிட மாடல் அரசு நெஞ்சில குத்திக்குதா, அல்ல தலையில ஒரு கிரீடம் மாதிரி வச்சுக்குதான்னு எனக்கு தெரியல.